ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய இந்த மார்க்க வகுப்பினிலே சூரத்துல் பக்கராவும் அது பற்றி எங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்த அம்சங்களை பற்றியும் உங்களுக்கு மத்தியில் ஒரு சில விஷயங்களை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆனிலே இருக்கக்கூடிய 114 சூறாக்களில் சூரத்துல் பக்கரா தான் மிகப்பெரிய சூரா என்பதை நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம். இந்த சூரத்துல் பக்கராவிலே தான் மிகப்பெரிய நீண்ட வசனம் கூட இடம்பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். குர்ஆனுடைய மிக முக்கியமான அம்சங்களை உள்ளடக்கிய ஒரு சூறாவாக சூரத்துல் பக்கரா இருப்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆக இந்த சூரத்துல் பக்கராவுடைய பெருமதியை பற்றி நாங்கள் ஆங்காங்கே செவிமடுத்தும் இருக்கிறோம். ஒரு முழு வடிவமாக சூரத்துல் பக்கராவிற்குள்ளே என்னென்ன அம்சங்கள் உள்ளடங்கி இருக்கின்றன, சூரத்துல் பக்கராவை ஓதுவதால் என்ன நன்மைகள், சூரத்துல் பக்கராவிலே உள்ள மற்றும் சில அம்சங்கள் என்னென்ன என்பதை நாங்கள் தெரிந்து கொள்கின்ற பொழுது இன்னும் ஒரு உயிரோட்டத்தோடும் நல்ல படிப்பினை நோக்கத்தோடும் ஓதுவதற்கு அது வாய்ப்பாக இருக்கும் என்பதனால் சூரத்துல் பக்கராவை பற்றி கொஞ்சம் நாங்கள் விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, எல்லாவற்றிற்கு முன்னால் அல் குர்ஆனை பொறுத்தவரையில் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரஐதஹு காஷிஅம் முத்தஸத்திஅம் மின் கஷ்யத்தில்லாஹ். இந்த குர்ஆனை நாங்கள் ஒரு மலையின் மீது இறக்கி வைத்திருந்தாலும் அச்சத்தின் காரணமாக அந்த மலை கூட வெடித்து சிதறி இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அதனுடைய வெயிட் பாரம் காரணமாக அல்ல, அந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய ஆழமான கருத்துக்கள் காரணமாகவும் அதை சுமப்பதில் உள்ள கடினங்கள் காரணமாகவும் அதற்கும் அல்லாஹ்விற்கும் உள்ள தொடர்பு காரணமாகவும் அந்த மலைகள் வெடித்து சிதறிவிடும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். அப்படி என்றால் எங்களது உள்ளம் அதை சுமப்பதில் எவ்வளவு சிரத்தை எடுக்க வேண்டும், எவ்வளவு கவனம் எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லோகாயுத கவலைகள், பொருளாதார கவலைகள், குடும்ப கவலைகள், சமூக ரீதியான கவலைகள் எல்லாம் உள்ளத்திலே ஏற்பட்டு வெந்து தான் நொந்து இருக்கின்ற நேரங்களில் எல்லாம் இந்த துஆவை ஓதுவார்கள். அல்லாஹும்ம இன்னி அப்துக வப்னு அப்திக் வப்னு அமதிக் நாசியதி பியதிக் மாதின் ஃபிய ஹுக்முக் அதுலுன் ஃபிய கலாஉக் அஸ்அலுக பிகுல்லி இஸ்மின் ஹுவ லக் சம்மைத பிஹி நஃப்ஸக் அவ் அன்ஸல்தஹு ஃபி கிதாபிக் அவ் அல்லம்தஹு அஹதன் மின் ஹல்கிக் أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي وغمي. இந்த துஆவை பொறுத்தவரைக்கும் ஒரு அழகான துஆ, குர்ஆனை பற்றி ஆழமான தாக்கங்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு துஆ. நபி அவர்கள் கவலைப்படுகின்ற பொழுதெல்லாம் இந்த துஆவை ஓதுவார்கள். அல்லாஹும்ம இன்னி அப்துக், யா அல்லாஹ் நான் உனது அடியான், வப்னு அப்திக் உனது அடியானுடைய மகன், உனது அடிமை பெண்ணுடைய மகன், உனது பெயர்களை கொண்டு நான் கேட்கிறேன், உனது பெயர்களை கொண்டு நான் கேட்கிறேன். அதற்கு முன்னால் அதாவது மாதின் ஃபிய ஹுக்முக், நீ எந்த சட்டத்தை என்ன தீர்ப்பை எனக்கு எழுதி இருக்கிறாயோ அத்தனையும் என்னில் நடந்தே தீரப்போகிறது. நீ எனக்கு ஒரு தீர்ப்பு வழங்கினால் அது எப்படி இருந்தாலும் அது நீதியானது. எனவே உனது பெயர்களை கொண்டு நான் கேட்கிறேன். அந்த பெயர்கள் நீ ஒரு நபிக்கு படித்துக் கொடுத்த பெயராகவும் இருக்கலாம், உனது வேதத்திலே இறக்கிய பெயராகவும் இருக்கலாம், அல்லது உனது மறைவான ஞானத்திலே வைத்து மற்றவர்களுக்கு சொல்லாத பெயர்களாகவும் இருக்கலாம். அந்த அனைத்து பெயர்களை கொண்டு முன்னிடத்திலே நான் கேட்கிறேன். ஒரே ஒரு கேள்விதான், அன் தஜஅலல் குர்ஆன ரபீஅ கல்பி, இந்த குர்ஆனை எனது உள்ளத்திலே ஒரு பசுமையான இடத்திலே வைப்பாயாக, இந்த குர்ஆனை எனது உள்ளத்தில் ஒரு பசுமையான நிலைக்கு மாற்றுவாயாக, எனது உள்ளத்தின் பசுமையாக இந்த குர்ஆனை ஆக்குவாயாக. அன் தஜஅலல் குர்ஆன ரபீஅ கல்பி வ நூர ஸத்ரி, இந்த உள்ளத்திலே ஒரு ஒளியாக ஆக்குவாயாக,
வஜலாஅ ஹுஸ்னி, எனது கவலைகள் போக்குகின்ற ஒன்றாக இந்த குர்ஆனை ஆக்குவாயாக. வதஹாப ஹம்மி, எனது சிறிய கவலைகள், பெரிய கவலைகள், வஹம்மி, சிறிய கவலைகள் அனைத்தும் போகக்கூடிய ஒன்றாக இந்த குர்ஆனை நீ மாற்றுவாயாக. அப்ப ஒரு கவலையை போக்குவதற்கு உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஆழமான பாரங்களை, ஆழமான வேதனைகளை, ஆழமான அதாவது இம்சைகளை எல்லாம் போக்குவதற்கு ஒரு அழகான துஆவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதுவதை, குர்ஆன் உள்ளத்திலே பதிவதை, குர்ஆன் உள்ளத்திலே செழுமையாக மாறுவதை சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால், நாங்கள் கவனம் எடுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த குர்ஆன் என்பது கொள்கை வழிகாட்டு மாத்திரமல்ல, அதே போன்று இபாதத்துக்கான வழிகாட்டி மாத்திரமல்ல, பழைய கால நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லுவது மாத்திரமல்ல, அன்றாடம் ஒரு மனிதன் வாழுகின்ற பொழுது அவனது உள்ளத்திற்கு தைரியத்தையும் உரத்தையும் தெம்பையும் ஊட்டக்கூடிய ஒரு ஒன்றுதான் இந்த அல் குர்ஆன். ஆனால் நாங்கள் அல் குர்ஆனை அந்த அமைப்பில் பார்ப்பது கிடையாது. அல் குர்ஆனை பொறுத்தவரைக்கும் அதனது கொள்கைகளும் சட்டங்களும் வரலாறுகளும் எவ்வளவு பாரமானதோ அதே போன்று அல் குர்ஆன் என்பது எங்களது உள்ளத்துக்கான ஒரு தெம்பு. மனிதனின் உள்ளங்கள் கவலைகளால் நிரம்புகின்ற பொழுது, இதுதான் வாழ்க்கையில் என்று விரக்தி அடைகின்ற பொழுது இந்த குர்ஆனை பற்றிய செழுமை எங்கள் உள்ளத்திலே இருந்தால் அந்த கவலைகள் அப்படியே ஒதுங்கி போய்விடும் என்ற அமைப்பில் தான் நபி அவர்கள் இந்த துஆவை சொல்லி தருகிறார்கள். அழகான ஒரு துஆ, அன்தஜஅல் குர்ஆன ரபீஅ கல்பி வ நூர சத்ரி வ ஜலாஅ ஹுஸ்னி வ தஹாப ஹம்மி வ கம்மி. அதாவது குர்ஆனை 5 விஷயத்தை சொல்லி கேட்கிறார்கள். குர்ஆன் எனது உள்ளத்துடைய பசுமையாக குர்ஆன் தான் இருக்க வேண்டும், எனது உள்ளத்திலே பிரகாசிக்கக்கூடிய ஒன்றாக குர்ஆன் இருக்க வேண்டும், எனது உள்ளத்திலே உள்ள கவலை போக்கக்கூடிய ஒன்றாக குர்ஆன் இருக்க வேண்டும், எனது உள்ளத்திலே ஏற்படக்கூடிய சிறிய பெரிய மனவர்த்தங்களை போக்கக்கூடிய ஒன்றாக அல் குர்ஆனை நீ ஆக்குவாயாக என்று நாங்கள் தினந்தோறும் ஒவ்வொரு சோகத்தின் பொழுதும் தொழுது அல்லாஹ்விடத்திலே கேட்டு வருவோம் என்று சொன்னால், உண்மையாக எது கவலைப்பட வேண்டுமோ அந்த கவலைகள் மாத்திரம்தான் எங்கள் உள்ளங்களிலே தேங்குமே ஒழிய தேவையற்ற வீணான பிறர் இப்படியெல்லாம் நினைப்பார்களே என்கின்ற கவலைகள் எல்லாம் இந்த உள்ளத்திலே இருக்கவே செய்யாது. சகோதரர்களே, ஆக நபி அவர்கள் கேட்ட அருமையான துஆவில் இது ஒன்று. இதுபோன்று குர்ஆனை முன்னிறுத்தி நபி அவர்கள் நிறைய துஆக்களை கேட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். குர்ஆனை முன்னிறுத்தி நிறைய துஆக்களை கேட்டிருப்பதை பார்க்கிறோம். நபி அவர்கள் குர்ஆனை பற்றி எப்படி சொல்கிறார்கள்? கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லம, உங்களிலேயே மிகச்சிறந்தவர் குர்ஆனை படித்து மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆக குர்ஆனை ஒருவர் ஓத கற்றுக் கொடுத்தால் அவரும் அடங்குவார், குர்ஆனை ஒருவர் விளக்கப்படுத்துகிறார் அவரும் அடங்குவார், குர்ஆனுடைய சட்டங்களை விளங்கப்படுத்துகிறார் அவரும் அடங்குவார், குர்ஆன் மூலம் பயிற்சிகளை கொடுக்கிறார் அவரும் அடங்குவார். அந்த அளவுக்கு குர்ஆனை நபியவர்கள் சிறப்பித்து சொல்லி இருக்கிறார்கள். குர்ஆனுடைய சிறப்பு சம்பந்தமாக நாங்கள் தனியாக பேசி இருக்கிறோம். ஆனால் சகோதரர்களே, இந்த அல் குர்ஆனிலே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 10 அல்லது 12 அது போன்ற சில சூறாக்களுக்கு நபியவர்கள் சிறப்புகளை சொல்லி இருக்கிறார்கள். ஒரு நிறைய ஒவ்வொரு சூறாவுக்கும் சிறப்பு வருகின்ற ஹதீஸ்களும் இருக்கின்றன, அவைகளாம் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள். ஆனால் ஒரு சில முக்கியமான சூறாக்களுக்கு நபி அவர்கள் சிறப்புகள் நிறைய சொல்லி இருக்கிறார்கள். அப்படி சிறப்புகள் அதிகமாக சொல்லப்பட்ட சூறாக்களில் ஒன்றுதான் இந்த சூரத்துல் பக்ரா. இந்த சூரத்துல் பக்ரா அதிகமான சூறாக்கள் அதிகமான சிறப்புகள் சொல்லப்பட்ட ஒரு சூரா. சில பொழுதுகளில் நபி தோழர்கள் சில விஷயங்களை சொல்லுகின்ற பொழுது சூரத்துல் பக்ரா எவர் மீது இறக்கப்பட்டதோ அவரது மக்காம் இதுதான், அவருடைய இடம் இதுதான் என்று ஹஜ்ஜிலே வைத்து சொன்னார்கள். சூரத்துல் பக்ரா எவர் மீது இறக்கப்பட்டதோ, குர்ஆன் இறக்கப்பட்டது என்று சொல்வதை விட சூரத்துல் பக்ரா எவர் மீது இறக்கப்பட்டது என்று சூரத்துல் பக்ராவை வைத்து நபியவர்களை சிறப்பித்த சில செய்திகளை நாங்கள் சஹீஹ் முஸ்லிமிலே பார்க்கிறோம். ஆக சகோதரர்களே, இந்த குர்ஆன் எந்த அளவுக்கு சிறப்பாக எங்கள் உள்ளத்திலே பதிய வேண்டுமோ அதே போன்று சூரத்துல் பக்ரா என்பதும் அதனுடைய ஒரு பகுதியான சூரத்துல் பக்ரா என்பதை பற்றியும் நாங்கள் விரிவாக தெரிந்து கொள்வது குர்ஆனுடைய தாக்கத்தில் நாங்கள் எதை எதிர்பார்க்கிறோமோ அதையே இந்த சூரத்துல் பக்ராவிலிருந்து நாங்கள் எதிர்பார்ப்பதற்கு ஒரு துணையாக அமையும். சகோதரர்களே, இந்த சூரத்துல் பக்ராவுடைய சிறப்புகளை நபியவர்கள் என்னென்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் சூரத்துல் பக்ராவை பற்றி நாங்கள் ஒரு சிறு அறிமுகம். சூரத்துல் பக்ராவில் என்ன இருக்கிறது முழுமையாக நிறைய பேர் குல்ஹுவல்லாஹுடைய அர்த்தத்தை படித்திருப்பார்கள், குல்லாது பிரபில் ஃபலக்குடைய அர்த்தத்தை படித்திருப்பார்கள், சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய அர்த்தத்தை படித்திருப்பார்கள். பக்ரா கிட்டத்தட்ட 286 வசனம் என்பதனால் அதன் அர்த்தங்களை படிப்பது கிடையாது. 286 வசனங்கள் என்பதனால் அதன் அர்த்தங்களை படிப்பது குறைவு. ஆனால் சூரத்துல் பக்ராவை பொறுத்தவரைக்கும் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா ஏனைய சூறாக்களில் விவரித்து சொல்லக்கூடியவைகளை சுருக்கமாக சொன்ன ஒரு சூறா தான் இது. மற்ற 113 சூறாக்களில் எவைகள் எல்லாம் வருகிறதோ
அவைகள் எல்லாம் தலைப்பு வாரியாக அல்லாஹ் தஆலா சொல்லி செல்கின்ற சூரா இது. இந்த சூரத்துல் பக்ராவை எடுத்தால் அல்லாஹ் தஆலா ஏகத்துவ கொள்கையை சொல்லுவான், தொழுகையை பற்றி நிறைய சொல்லுவான், நோன்பை பற்றி தெளிவாகவே சொல்லுகிறான், பொருளாதாரம் ஜக்காத்து பற்றி நிறைய சொல்லுகிறான், ஹஜ்ஜை பற்றி கூடுதலாக பேசிய சூரா இது, நிக்காகை பற்றி கூடுதலாக பேசிய சூரா இது, தலாக்கை பற்றி தெளிவாக பேசிய சூரா இது, தலாக்கை பற்றி தெளிவாக பேசிய சூரா இது, தலாக்கின் பொழுது ஏற்படுகின்ற என் மனைவிக்கு என்ன கொடுக்க வேண்டும், கணவன் என்ன கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறான் என்பதை எல்லாம் தெளிவாக பேசிய சூரா இது, ஜிஹாதை பற்றி தெளிவாக பேசிய சூரா இது. அந்த அளவுக்கு இஸ்லாத்துடைய ஃபிக்ஹுடைய தலைப்புகள் அனைத்தையும், கொள்கையுடைய தலைப்புகள் அனைத்தையும் விலாவாரியாக பேசுகின்ற ஒரு சூரா இது. நிக்காக என்றால் எப்படி நிக்காக, என்ன மாதிரி, அதில் உள்ள தலாக்குடைய அம்சங்கள் என்ன, இத்தாவுடைய காலங்கள் என்ன, கணவன் மரணிக்கின்ற நிலை என்ன, இது போன்று விவரமாக அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். பொருளாதாரத்தை பற்றி விவரமாக பேசுகின்றான். அதில் நான் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு தொட்டு காட்ட விரும்புகிறேன். சூரத்துல் பக்ராவை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இந்த சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் தஆலா கூடுதலாக பேசுகின்றவர்களில் முனாஃபிகீன்களை கூடுதலாக பேசுகிறான். சூரத்துல் பக்ராவிலே முனாஃபிகீன்கள் யார், அவர்களுடைய இயல்புகள் என்ன, எப்படியெல்லாம் அவர்கள் சிந்திப்பார்கள், எப்படியெல்லாம் அவர்கள் பேசுவார்கள், நபியோடு அவர்கள் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றியெல்லாம் அல்லாஹ் தஆலா கூடுதலாக சூரத்துல் பக்ராவிலே சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் பக்ராவிலே அவர்கள் எப்படியெல்லாம் சிந்திப்பார்கள், எப்படியெல்லாம் நடந்து கொள்வார்கள் என்பதை பற்றியெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அவர்கள் அதாவது நபியோடு இருந்தால் காலு இன்னா மஅக்கும், உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்று பேசுவார்கள். அந்த இடத்திலிருந்து போய்விட்டால் நாங்கள் நகைச்சுவையாகவும் வேடிக்கையாகவும் தான் அவர்களிடம் அதை சொன்னமே ஒழிய உண்மையாக சொல்லவில்லை என்று மறு இடத்திற்கு போய் பேசுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சில சிபத்துக்களை குர்ஆனிலே சொல்லுகின்றான். முனாஃபிகீன்களை பற்றி விலாவாரியாக சொல்லக்கூடிய ஒரு சூரா இது. முனாஃபிகீன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், படிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், எப்படியான பண்புகள் எல்லாம் நயவஞ்சகத்துடைய பண்பாக இருக்கும் என்று படிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்றால் நீங்கள் நாட வேண்டிய, தேட வேண்டிய ஒரு சூரா சூரத்துல் பக்ரா. சூரத்துல் பக்ராவிலே உங்களுக்கு என்ன செய்யலாம், முனாஃபிகீன்களை பற்றி கூடுதலான குறிப்புகளை எடுக்கலாம். கூடுதலான முறையில் நயவஞ்சகத்தனம் எங்கள் உள்ளத்திலே இருக்கிறதா, எங்களது செயலிலே இருக்கிறதா, எங்களது வார்த்தைகளிலே இருக்கிறதா என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூரா தான் சூரா முனாஃபிக். இந்த சூரத்துல் பக்ரா சூரத்து முனாஃபிக் என்ற ஒரு சூறாவே இருக்கிறது. அதைவிட கூடுதலாக அல்லாஹ் இந்த சூறாவிலே பேசுகிறான். முனாஃபிகீன்களை பற்றி அதைவிட கூடுதலாக பேசுகிறான். ஒரு அம்சம். இரண்டாவதாக யூத நசாராக்களுடைய தோற்றம், வளர்ச்சி, வரலாறு, குணம், இயல்புகள் எல்லாவற்றையும் பேசுகிறான். யூத நசாராக்களுடைய தோற்றம், வளர்ச்சி, வரலாறு, எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள், அல்லாஹ் எப்படியெல்லாம் அவர்களுக்கு அருள் செய்தான் என்பதை பற்றியெல்லாம் விரிவாகவே அல்லாஹ் தஆலா பேசுகிறான். என்ன குணம் படைத்திருந்தார்கள். ஒரு சில விஷயத்தை சொல்வதென்றால், நபி அவர்களை பார்த்து அவர்கள் சொல்வார்கள் ராயினா, சஹாபாக்களும் சொல்வார்கள், அவர்களும் சொல்வார்கள் ராயினா. ராயினா என்றால் என்ன, எங்களை தலைவரே, எங்களது தலைவரே. ஆனால் யூதர்கள் அந்த கருத்திலே சொல்லவில்லை. ராயினாக்கு இன்னொரு கருத்து இருக்கிறது, ஆட்டு மேய்ப்பவரே, ஆடு மேய்ப்பவரே, மந்தை மேய்ப்பவரே, இடையனே என்ற கருத்து இருக்குது. யூதர்கள் அந்த நோக்கத்தில் தான் சொல்லுவார்கள், ராயினா என்று சொல்வார்கள். அல்லாஹ் தஆலா இதை தெளிவுபடுத்தி சொல்கிறான், லா தகூலு ராயினா, இதுக்கு பின்னால் நீங்கள் ராயினா என்று சொல்ல வேண்டாம், வகூலு உந்துர்னா, என்னை அவதானியுங்கள், எங்களை பாருங்கள் என்று சொல்லுங்கள். ராயினா என்பதை சொல்ல வேண்டாம், ராயினா என்பதை சொல்ல வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா இறக்குகிறான். யூதர்களுடைய உள்ளத்தை பற்றி அல்லாஹ் தஆலா தெளிவாக விளக்குகின்ற சூரா இது. சொல் மாற்றங்கள் என்னென்ன ஆடினார்கள். ஒரு கிராம் பைத், அதாவது பலஸ்தீனுக்குள்ளே நுழைய சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இந்த பூமிக்கு போங்கள், வகூலு ஹித்தா, பாவங்கள் எல்லாம் அழிந்து போகட்டும் என்று சொல்லுங்கள், பாவங்கள் எல்லாம் அழிந்து போகட்டும் என்று சொல்லுங்கள். என்னமா சொன்னார்கள், ஹிந்தா என்றார்கள். ஹித்தா என்று சொல்லாமல் ஹிந்தா என்றார்கள். ஹிந்தா என்று சொன்னால் அரபு மொழியில என்ன கருத்து வரும் என்று சொன்னால் கோதுமை, அந்த கருத்து வரும். பாவங்களை ஹித்தா என்று சொல்ல வேண்டியதை ஹிந்தா என்று சொன்னார்கள். அவர்களுடைய மொழியில அதற்கு என்ன கருத்து தெரியா, ஹித்தா என்று சொல்ல சொன்ன பொழுது ஹிந்தா என்று அவர்கள் சொன்னார்கள். படிக்கிறோம், அல்லாஹ் அந்த சொல்லை சொல்லவில்லை. குர்ஆனிலே சொல்கிறார், ஃபபத்தலல்லதீன ஸலமு கௌலன் கைரல்லதீ கீல லஹும், எதை சொல்லப்பட்டதோ அதை சொல்லாமல் வேறு வார்த்தை அவர்கள் சொன்னார்கள் என்று சொல்கிறார். என்ன வார்த்தை சொல்லப்பட்டதோ அதை சொல்லாமல் வேறு வார்த்தை சொன்னார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இப்படி கூடுதலான இவர்களுடைய சொல்வம்புகளை பற்றி எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். நாங்கள் படித்திருக்கிறோம், நபி அவர்களிடத்திலே வருவார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதற்கு பதிலாக அஸ்ஸாமு அலைக்கும், உங்களுக்கு நாசம் உண்டாவதாக என்பார்கள். லாமை விட்டு விடுவார்கள். ஆயிஷா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் மீது உண்டாவதாக என்பார்கள். ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கோபித்து, எனது உங்கள் மீது நாசம் உண்டாவதாக, உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாவதாக சபிக்கிறார்கள்.
அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், என்ன சொன்னார்கள் அவன் உங்களுக்கு விளங்கியதா, அவர்கள் எப்படி சொல்கிறார் உங்களுக்கு விளங்கியதா என்று கேட்கிறார்கள். நபியர்கள் சொல்கிறார்கள், நான் சொன்ன பதில் உனக்கு விளங்கியதா? நான் என்ன பதில் சொன்னேன்? வாலைக்கு உங்கள் மீதும் உண்டாவதாக. நீங்கள் சாந்தியை கேட்டிருந்தால் சாந்தி உண்டாகும், சாபத்தை கேட்டிருந்தால் சாபம் உண்டாகும். நான் சொன்ன பதில் நீங்கள் புரிந்து கொண்டீர்களா என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து கேட்கிறார்கள். ஆக இந்த வார்த்தை ஜாலங்கள், வார்த்தை நபி அவர்களோடு இப்படி நடந்தார்கள் என்றால் இன்று பலஸ்தீன ஒப்பந்தங்கள்ல என்ன வார்த்தை ஜாலங்களா வைப்பார்கள்? சமாதான ஒப்பந்தம் என்ற பெயரில் என்னென்னதெல்லாம்